ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திர பாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम्. गीता ध्यान श्लोकम्. ओम पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीं. நம்ம நேத்தி 15வது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 15வது அத்தியாயம் இதையே இந்த 15வது அத்தியாயத்தையே ஒரு தனி சாஸ்திர கிரந்தமா சொல்லுவாங்க. அப்படின்னா இதுவே இந்த அத்தியாயமே ஒரு தனி டெக்ஸ்ட். பகவத்கீதா ஒரு தனித்துவமான நூல். அதுல இந்த 15வது அத்தியாயமே தனி நூலாம். கம்ப்ளீட்டா இதுல முழு சப்ஜெக்டும் இருக்கு. நம்ம என்ன படிக்கணுமோ சாஸ்திரத்துல அது இந்த 15வது அத்தியாயத்துல இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் அப்படி சொல்றாங்க. 15வது அத்தியாயத்தையே ஒரு தனி நூலாகவே சொல்றாங்க, வேதாந்த நூலாகவே சொல்லுவாங்க. இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பகவான் கிருஷ்ணனுடைய உபதேசம் அப்படியே தொடர்கிறது. அப்படின்னா 14வது அத்தியாயம் முடிச்ச பின்னாடி அர்ஜுனன் கேள்வி கேட்கல, அப்படியே அவரே கண்டினியூ பண்றார். அப்போ ஏன் அப்படி கண்டினியூ பண்றாரு அப்படி பார்த்தா, அங்க 14வது அத்தியாயத்துல சொல்றாரு இல்லையா, நம்ம கடைசி 2 ஸ்லோகம் பார்த்தோம். நம்ம மாம்ச யோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தே ச குணான் சமத்தி தெய்வ. குணங்களை யார் கடப்பார்கள்னா என்னிடத்து மாறாத பக்தி செலுத்துபவர்கள். அவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன், ஆத்ம ஞானத்தை கொடுப்பேன். அந்த ஆத்ம ஞானத்தின் மூலமாக அவர்கள் குணங்களை கடப்பார்கள். இது சொன்னார் அவர். எப்படி நான் கொடுப்பேன் நீ சொல்ற கிருஷ்ணா அப்படின்னா, ஈஸ்வரன்ட்ட எப்படி நீங்களே கொடுப்பேன்? ஆமா, நான் என்னால கொடுக்க முடியலையே, நான் தான் அனைத்துமே, நான் தான். அவர் என்ன சொல்றாரு, நான் தான் பிரம்மம், பிரம்மமும் நான் தான். பிரம்மத்துக்கும் இங்க பிரம்மம் சொல்லும் போது இரண்ய கர்ப்பம். சரி, அந்த ஈஸ்வரனுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது நான் தான். அப்புறம் அவ்யயஸ்ய அமிர்தஸ்ய மோக்ஷம், அழிவில்லாத மோட்ச நிலையும் நான் தான். அப்படின்னா அர்த்தம், அப்படின்னா ஞானம் மூலமாக கிடைக்கின்ற மோட்ச பலனும் நான் தான். சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சொல்லும் போது தர்ம அதர்மம் படி பாப புண்ணிய கர்மங்கள், அந்த பலன் கர்ம பலனை கொடுப்பதும் நான் தான். ஞானத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய பலனை கொடுப்பதும் நான் தான். எல்லாத்துக்குமே நான் தான் ஆதாரம், அதிஷ்டானம்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ நமக்கு என்ன கேள்வி அடுத்து வருது அப்படின்னா, இங்க பக்தி யோகத்தின் மூலமாக இவர்கள் ஆத்ம ஞானத்தை பெற்று குணங்களை கடக்கிறார்கள். அப்போ பக்தி யோகத்தின் மூலமாக எதை பெறுகிறாள்? ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானம்னா என்னது அப்படி பார்க்கும்போது, அந்த ஆத்ம ஞானத்தை தான் இந்த 15வது அத்தியாயத்துல முக்கியமான விஷயமாக, சப்ஜெக்ட் மேட்டர், அதான் முக்கியமான விஷயம் என்ன இந்த 15வது அத்தியாயத்துல, ஆத்ம ஞானம் தான். அந்த ஆத்ம ஞானத்தை விளக்குகிறார். அந்த ஆத்ம ஞானத்தை விளக்குவதற்கு முன்னாடி, அந்த ஆத்ம ஞானம் மோட்சம் என்கின்ற பலனை கொடுக்கணும்னா, அந்த ஆத்ம ஞானம் என்ற அந்த உபதேசமானது, பகவான் குரு சொல்ற உபதேசம் பலன் கொடுக்கணும்னா அதற்கு வைராகியம் என்கின்ற அதிகாரித்துவம் வேணும். அது என்ன நம்ம பார்க்கிறோம். வைராகியம்ன்ற ஒண்ணு கிடையாது, அதோட சேர்த்து இருக்கு, அது வரும், நமக்கு பார்ப்போம். வைராகியம் தான் முக்கியமானது. அப்போ இவங்களுக்கு, இந்த உபதேசம் கேட்கிறவங்களுக்கு வைராகியம் வரணும். அப்படின்றதுக்காக எதுல இருந்து வைராகியம் வரணும்? இந்த சம்சார உலகத்திலிருந்து வைராகியம் வேணும். அதனால இந்த சம்சாரத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னு முதல்ல சம்சாரத்தை விளக்குகிறார். சம்சாரத்தை விளக்குவது எதுக்குன்னா, இந்த சம்சாரம் எவ்வளவு அழகானது பாரு, இங்கேயே செட்டில் ஆயிடுங்கன்னு சொல்றதுக்கு இல்ல, இந்த சம்சாரத்துல இருந்து நமக்கு வைராகியம் வரணுன்றதுக்காக.
எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம மாட்டிட்டு இருக்கோம், சிக்கலான விஷயத்துல வந்து சிக்கிட்டு இருக்கோம், இதுல இருந்து நாம நம்மளை விடுவித்துக் கொள்ளணும்ன்ற வைராக்கியம் வரணும். அதற்காக இங்க சம்சாரத்தை பற்றிய ஒரு உருவகம், ஒரு மரமாக அந்த சம்சாரத்தை உருவகப்படுத்துறார். அப்படிதான் ஆரம்பிக்குது. அப்படி அந்த சம்சார விருட்சத்தை பற்றி விளக்கிவிட்டு இந்த சம்சாரத்திலிருந்து என்ன பண்ணணும், முழுவதுமாக விடுபட வேண்டும். அந்த விடுபடுவதற்கு என்ன பண்ணணும், இதுல இருந்து கொண்டே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, இதை முதல்ல வெட்டி வீழ்த்துங்கன்னு சொல்றாரு. அது எப்படி வெட்டி வீழ்த்துறது, அதுதான் இன்னைக்குதான் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்லோகங்கள் நம்ம படிச்சலாம். நேத்தி பார்த்த ஸ்லோகங்களை படிச்சுட்டு அந்த ஸ்லோகங்களுக்கான அர்த்தத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். சேர்ந்து படிப்போம். ரொம்ப முக்கியமான பகுதிகள் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது பகவத்கீதையில. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத பஞ்சதசோऽध्यायः புருஷோத்தம யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச ஊர்த்வமூலமதः சாக்கம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித் அதச்சோர்த்வம் பிரசுதாஸ்தஸ்ய சாக்காः குணப்ரவருத்தா விஷயப்பிரவாளாः அதச்ச மூலான்யனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே ந ரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர் ந ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூಢமூலம் அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா. ஓகே, இந்த 15வது அத்தியாயம் பாத்தீங்கன்னா நம்ம சின்மயா மிஷன் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் குரு ஆசிரம் அவங்களோட நம்ம தொடர்புல இருந்தோம்னா நம்ம இந்த 15வது அத்தியாயம் நமக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சாப்பாடுக்கு முன்னாடி சொல்றது, சாப்பிடணும்னா என்னது, லஞ்சு டின்னர், மதிய சாப்பாடும் இரவு உணவும் எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி இந்த 15வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. இங்க மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான ட்ரெடிஷ்னலான பாரம்பரியமிக்க ஆசிரமங்கள்ல இதான் வழக்கம். அதனால இங்க நமக்கு கேம்புக்கு வந்திருப்பாங்க, நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேம்ப் வந்தவங்களுக்கு தெரியும், மனப்படமா தெரிஞ்சிடும். அதனால என்ன அட்வான்டேஜ்னா, நம்மளுடைய குருகுல முறையில சின்ன சின்ன குழந்தையா இருக்கும் நம்ம குருகுல போறோம்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, மீனிங் எல்லாம் கிடையாது. இப்போ அப்படிதான். இப்போ சின்ன வயசுல வயசான பின்னாடி மீனிங்கும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. பெரிய பெரிய வளர 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 மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஆனா அப்பவும் இப்போ ஒழுங்கா மீனிங் புரிஞ்சுட்டு படிக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனா முதல்ல என்னன்னா மெமரி, எல்லாமே அந்த வார்த்தைகள் வந்து மனப்பாடம் ஆயிடணும். அந்த வார்த்தைகள் மனப்பாடம் ஆன பின்னாடி நம்ம அதுக்கான பொருள் பார்க்கும்போது இப்ப அந்த பொருள் எங்க அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குமா, 15வது அத்தியாயத்துல என்ன பொருள் சொல்லுங்க அப்படின்னா, எது பேஸ், அந்த வார்த்தை தான் பேஸ். முதல்ல அந்த வார்த்தையை நம்ம மனசுல பதிய வச்சிட்டோம்னா அந்த வார்த்தைக்கான பொருள் புரியும் பொழுது எப்ப வேணா நம்மளால ரீகேப் பண்ண முடியும். அதுக்குதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா முக்கியமா இந்த 15வது அத்தியாயத்தை வச்சாங்க. ஏன் இந்த 15வது அத்தியாயம் சாப்பிட்டா நல்லா டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னா, அப்படி இல்ல. ஏன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா டைஜஸ்ட் ஆகும், நல்ல வைப்ரேஷன் கேட்கும், அப்படி இல்ல. நம்ம எது மிஸ் பண்ண மாட்டோமோ அதுக்கு முன்னாடி இதை படின்னு வச்சிருக்காங்க. வேற ஏதாவது பண்ணா அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம், இதுவும் பண்ண மாட்டோம். ஆனா சாப்பாட்டை மிஸ் பண்ணுவோமா, அதுவும் மதியம் ராத்திரி கண்டிப்பா கிடையாது, எதையாவது சாப்பிடும். அப்ப அது சாப்பிடறதுக்கு முன்னாடி இதை படிச்சுட்டு சாப்பிடு. அப்ப அப்படி வச்சது. அப்ப பாருங்க, இந்த 15வது அத்தியாயம் வந்து மொத்த சாஸ்திரத்தினுடைய எசன்ஸ் மட்டும் இல்ல, முன்னாடி சொன்ன பகவத்கீதையினுடைய சாரமும் இந்த 15வது அத்தியாயத்துல இருக்கு. அப்ப அந்த உபதேசம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்ட்டு தான் இப்படி பாராயணமும் வச்சிருக்காங்க. இதுல எப்படி இவர் ஆரம்பிக்கிறார், பகவான் ஸ்ரீ பகவான் வாச்ச ஊர்துவ மூலம் அத சாக்கம். சாக்கம் கிளைகள், கிளைகள் வந்து கீழாக பரவி இருக்கின்றன எங்கும். அதோட மூலம் வேர்கள், ஆதாரம் எது அப்படின்னா, ஆதாரம் வந்து பிரம்மம், ஈஸ்வரன், பிரம்மம். எதுக்கு, இந்த சம்சாரத்திற்கு, இந்த வாழ்க்கை, இந்த நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கை அனித்திய வாழ்க்கைக்கு கிளை, அதை ஒரு மரமாக நம்ம உருவகப்படுத்தும் போது இந்த சம்சார வாழ்க்கைக்கு கிளைகளாக இருப்பது வந்து ஜீவர்கள், அந்த சம்சார வாழ்க்கையினுடைய மூலமாக இருப்பது வந்து பிரம்மம், இறை தத்துவம், ஈஸ்வரன். இந்த மூணுமே நம்ம பயன்படுத்தினாலும் ஒரே பொருள் தான்.
பிரம்மம், இறை தத்துவம், ஈஸ்வரன், அதுதான் ஆதாரம். கிளைகள் யாரு? கிளைகள்னு அர்த்தம், கிளைகள் எங்கும் பறந்து விரிந்திருக்கும், எல்லா புறங்களிலும் பறந்து விரிந்திருப்பது கிளைகள். அப்ப இந்த ஜீவர்கள் தான் கிளைகள். எங்கும் இந்த சம்சார வாழ்க்கையில பார்க்கும்போது எல்லா நிலைகளிலும் ஜீவர்கள் இருக்காங்க. எல்லா நிலைகளிலுமே, உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் மத்திய நிலையிலும் எல்லா நிலைகளிலும் இந்த ஜீவர்கள் பறந்து விரிந்திருக்காங்க. இதுக்கு என்ன பேரு? பிராகு. பிராகு சாஸ்திரம் கூறுகின்றது. இதுக்கு என்ன பேரு? அஸ்வத்தம் என்று. இந்த சம்சார விருட்சத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, அஸ்வத்தம். அஸ்வத்தம் நாளை இல்லாமல் போவது. ஸ்வக தாஸ்யதி, நாளை இருப்பது. இங்க ஆன் போட்டாங்க, ஆன் போட்டா ஆப்போசிட். அப்போ நாளை எது ஒன்று இல்லாமல் போகுமோ அது. அப்படின்னா இந்த சம்சாரத்திலிருந்து நாம விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சம்சாரம் இருக்கு, நாளை இல்லாமல் போகும். இந்த அனித்தியமான இந்த வாழ்க்கை இல்லாமல் போகும். அதே நேரத்துல அவ்வியம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வியம்னா அழிக்க முடியாதது, மாறாதது. அப்படின்னு அர்த்தம், இந்த சம்சாரம் நிலை பெற்று கொண்டே இருக்கும். எது வரைக்கும்? நம்ம முயற்சி போடாத வரைக்கும். அது என்ன முயற்சி? நமக்கு அஞ்ஞானத்தை நீக்குவதற்கான முயற்சி நம்ம செய்யாத வரைக்கும் இந்த சம்சாரம் நமக்கு நிலை பெற்று கொண்டே இருக்கும், நிலைத்து விடும். சரி, இந்த சம்சாரம் அஞ்ஞானத்தினால நிலை பெற்றிருக்கு. அஞ்ஞானத்தை நீங்கினால் அது அஸ்வத்தம், நாளை நம்ம இடமிருந்து போய்விடும். சரி, இந்த அஞ்ஞானத்தின் மூலமாக எப்படி நிலை பெற்றிருக்குன்னு பார்க்கும் பொழுது, பர்ணாணி எஸ்ய பர்ணாணி சந்தாம்சி, சந்தாம்சி எஸ்ய பர்ணாணி. இந்த ஒரு மரம்னு எடுத்துட்டா அது உயிர் வாழ்வதற்கு முக்கியமா இலைகள். இலைகள் தான் அதற்கு உணவு. இலைகள் மூலமாக தான் உணவு கிடைத்து அது நிலை பெற்றிருக்கு அந்த விருட்சம். இந்த சம்சார விருட்சத்துக்கு எதுன்னு பார்க்கும்போது இங்க சந்தாம்சி. சந்தாம்சின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? கர்ம காண்டம், வேதங்கள். பொதுவா வேதம்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா, வேதத்துல மெஜாரிட்டி பகுதி பாத்தீங்கன்னா கர்மகாண்டம் தான். அதனால வேதம்னு சொன்னாலே பொதுவா வேதம்னு சொன்னா முக்கியமா கர்மகாண்ட பகுதி தான். இப்ப வேத பாராயணம் பண்றோம் அப்படின்னு எல்லார் மனசுல என்ன வரும்? வேத பாராயணம் பண்றாங்கன்னு உபனிஷத் பாராயணம்னு வராது மனசுல. வேத பாராயணம் பண்ணனா வேதத்தினுடைய கர்மகாண்ட பகுதி ஏதோ பாராயணம் பண்றாங்க அப்படிதான் வரும். ஆனா நம்ம தனியா பிரிச்சு சொல்லும் போது என்ன சொல்லலாம்? வேதாந்தம்னு சொல்லும் போது நமக்கு தெரியும். வேதாந்தம் என்பதும் வேதத்தினுடைய அங்கமாக இருந்தாலும் பொதுவா வேதம்னு சொன்னாலே எது ஞாபகத்துக்கு வருது? வேதம் சொன்னாலே கர்மகாண்டம் தான். இங்க சந்தாம்சி அந்த கர்மகாண்டத்தினுடைய மந்திரங்கள். ஏன் அப்படி? ஏன்? அதுதான் என்ன பண்ணுது? இந்த மரம் நிலை பெறுவதற்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த கர்மகாண்டம் தர்ம அதர்ம பிரவிற்த்திக்கு வழி நடத்துகின்றது. இதை செஞ்சனா இது தர்மம், இது செஞ்சா இது அதர்மம். இந்த தர்மம் உனக்கு புண்ணியத்தை கொடுக்கும், இந்த புண்ணியத்தினால நீ புண்ணிய லோகங்களை அடைவாய், புண்ணிய உயர்ந்த பிறவிகளை நீ பெறுவாய். இது அதர்மம், இதை செய்யக்கூடாது, இதை செஞ்ச பாவம் தான், உனக்கு பாப யோனியில போய் பிறப்ப. இப்படி என்ன பண்ணுது? தர்ம அதர்ம பிரவிற்த்தி இரண்டையும் விளக்கி, அப்போ மேலான ஒரு நிலையை அடைவதற்கும் தாழான நிலையை அடையக்கூடாதுன்றதுக்காகவும் என்ன பண்ணுது? இது எல்லாமே சம்சாரம் தானே, பிறப்பும் சம்சாரம் தான். ஒவ்வொரு விதமான பல்வேறு பிறவிகளை கொடுத்து இந்த சம்சார மரத்தை நிலை பெற செய்கின்றது சந்தாம்சி. இத இன்னும் வேறொரு வார்த்தையில பார்த்தோம்னா இது என்னது? இது அபராவித்யா. இது அபராவித்யா. உலக விஷயங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை வித்யையும் சந்தாம்சி வேதங்கள்ல இருக்கு. பராவித்யா அது இந்த சம்சாரத்துல நம்மள விடுவிக்கும். பராவித்யா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது நம்ம 15 சாப்டர் தான் பார்த்திருக்கோம்ல, இங்க முன்னாடியே பார்த்திருக்கோம் பராவித்யா அபராவித்யா எல்லாம். சரி, இங்க சந்தாம்சி கர்மகாண்டம் அபராவித்யான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இது நிலை பெறுவதற்கு அந்த வேதங்கள் தான் காரணமாக இருக்கு. இப்போ அடுத்து என்ன? யக தம் வேத ச வேதவித். இதை அறிந்தவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சும்மா பேச்சுக்கு சொன்னாங்களா? நம் பிரைஸ்க்கு, சும்மா ஒரு புகழ்ச்சிக்காக இதை தெரிந்து கொண்டாலே வேதத்தை தெரிந்து கொண்டவர் ஆவார்கள் அப்படின்னா அப்படி இல்ல. வேதத்தினுடைய சாரம் முழுவதுமே இதுல வந்துடுச்சு. நம்ம பார்த்தோம், சாஸ்திரம் பகவத்கீதை 18 அத்தியாயத்திலையும் இந்த 15ஆம் அத்தியாயமே தனியான நூல் மாதிரி இருக்குன்னு பார்த்தோம்.
அதுலயும் இந்த முதல் ஸ்லோகத்தை தெரிஞ்சாலே பாருங்களேன், முதல் ஸ்லோகத்தை சொல்லிட்டு கடைசி பாதம் எஸ்தம் வேத ச வேதவித், அதுலயும் முக்கா பகுதி தான். இந்த முக்கா பகுதியை தெரிந்து கொண்டாலே வேதத்தை தெரிந்து கொண்டவர் ஆவீர்கள் சொல்றாங்க. அப்படின்னா இதுலயே எல்லாம் அடங்கி இருக்கு, மொத்த எசன்ஸும் சாஸ்திரத்தினுடைய உபதேசம் முழுவதும் இதுல அடங்கி இருக்கு. எப்படி? ஊர்துவம் மூலம், இந்த சம்சாரத்தினுடைய மூலம் யாருன்னு கேட்டா ஊர்துவம், மேலானது, உயர்வானது. எது உயர்வானது? உயர்வானதை ஆதாரமாக கொண்டிருக்கின்றது இந்த சம்சாரம். இருக்கிறதுல உயர்வானது எது? பிரம்மம் தான். பிரம்மம் ஈஸ்வரன், பிரம்மம் தான் அதிஷ்டானம். மூலம்னா இங்க அதிஷ்டானம், ஆதாரம். இதுக்கு ஆதாரம் மிக உயர்வான இறை தத்துவமே, பிரம்மமே தான், ஈஸ்வரனே தான். அதக இந்த கிளைகள் என்ன? அந்த பிரம்மத்திடம், ஈஸ்வரனிடத்து அத்தனை கிளைகள், ஷாக்காக ஜீவர்கள், ஜீவர்கள் அந்த பிரம்மத்திடம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது தாழ்ந்தவை. கற்பிக்கப்பட்டவைகள் தாழ்ந்தவைகள். உண்மையிலேயே எது இருக்கோ அது உயர்ந்தது. அதக தாழ்ந்தவைகள் என கற்பிக்கப்பட்டவைகள். உண்மை இல்லை, உண்மை இல்லாததுனால தாழ்ந்தது, மாறிக்கொண்டே இருப்பது. அதக ஷாக்கக. ஓகே, அப்புறம் இது ரெண்டாவது விஷயம். இப்போ ஜீவன் தான், ஜீவன் அத்தியஸ்தம், பிரம்மம் அதிஷ்டானம். எப்படி பிரம்மம் அதிஷ்டானம்? மூலம் ஊர்துவம், இதனுடைய ஆதாரம் உயர்வானது, அதிஷ்டானம். மூலம்னா அதிஷ்டானம், உயர்வானது பிரம்மம். அதிஷ்டானம் பிரம்மம். அதக ஷாக்கா, ஷாக்கா ஜீவர்கள், ஜீவர்கள் அத்தியஸ்தம், அந்த அதிஷ்டானத்து மேல கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி கயிறு மேல பாம்பு கற்பிக்கப்பட்டிருக்கின்றதோ அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சுக்கிறது. ஓகே, இதுக்கு ரெண்டாவது விஷயம் இது நம்ம பார்த்தோம். அப்புறம் என்ன? அஸ்வத்தம்ன்றது இருக்கு. சரி, இப்படி கற்பிக்கப்பட்டது அப்படியே நிலை பெற்று விடுமானா? இல்ல, நாளை இது போய்விடும். அஸ்வத்தம், நாளை இது இருக்காது. அப்ப எது இருக்காது? எது அத்தியஸ்தமோ, எது கற்பிக்கப்பட்டதோ அது நாளை இருக்காது. எது எப்பொழுதுமே இருக்கும்? அதிஷ்டானம் எப்போதுமே இருக்கும், பிரம்மம் எப்பொழுதுமே இருக்கும். இப்போ மூன்றாவது விஷயம் என்ன? மூன்றாவது விஷயம், இந்த ஷாக்காகா, இந்த கிளைகள் எங்கும் பரவி இருக்கின்ற இந்த சம்சாரமானது அஸ்வத்தம், நாளை இல்லாமல் போகும். மூணாவது பாயிண்ட். சரி, அடுத்து என்ன? அவ்யயம், நாளை நிலை பெற்றிருக்கும், அழியாது. எப்போ அப்படின்னா நாம முயற்சி செய்யாமல் போனால். என்ன முயற்சி செய்யணும்? நாம அஞ்ஞானத்தை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்ப அஞ்ஞானத்தை நீக்கி ஞானம் பெறாவிட்டால் இது நிலை பெற்றுவிடும். நாலாவது பாயிண்ட் பாருங்க, இதான் டைரக்ட் உபதேசம். மொத்த வேதத்தினுடைய உபதேசம் இங்க கிளியரா இருக்கு. நம்மளுடைய உண்மையான சொரூபம் பிரம்மஸ்வரூபம். அதன் மேல நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்மளை ஜீவர்களாக கற்பித்து கொண்டு விட்டோம். அதுக்கு காரணம் அறியாமை. இந்த அறியாமை நீங்கும் அஸ்வத்தம், அப்போ இந்த ஜீவபாவனை நீங்கிவிடும். ஆனா இந்த அறியாமை நீங்குவதற்கு நாம முயற்சி செய்யாவிட்டால் அவ்யயம், இந்த அறியாமையிலேயே இந்த சம்சாரத்திலே நிலை பெற்று இருக்க வேண்டியதுதான் அவ்யயம். சரி, இப்போ இது நிலை பெற்றிருப்பதற்கு எது காரணமாக இருக்கு? சந்தாம்சி, கர்மம். கர்மம் தான், கர்மம் செய்து சந்தாம்சின்னு இருக்கு பாருங்க, பர்ணாணி இலைகள் தானே அந்த உணவு பெற்று மரத்தை தழைக்க செய்கிறது. அது மாதிரி இவன் செய்கின்ற கர்மங்கள், கர்ம தர்ம அதர்ம பிரவிற்த்தி, சந்தாம்சி, பாவ புண்ணியங்கள். அப்போ இதுல இருந்து இதுதான் விஷயம். இது முழுக்க தெரிந்து கொண்டவர்கள், வேதத்தினுடைய உபதேசம் முழுவதும் தெரிந்து கொண்டவர்கள் ஆவார்கள். எக தம் வேத ச வேதவித். இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே என்ன இருக்கு பாருங்க, முழு சாஸ்திரமும் அடங்கிடுச்சு, சாரம். இது கிளியரா இருக்கா? இப்ப பார்த்த வரைக்கும் கிளியரா இருக்குங்களா? ஓகே, சரி. அடுத்தது இந்த அவ்யயம்னு சொன்னோம் இல்லையா? அவ்யயம் அழியாதது, அதாவது அழிப்பது மிக மிக கடினமானது. ஏன் கடினமானது? ஏன் கடினமானதுன்னா அதுக்கான விளக்கம் தான் அடுத்த பாடல்கள்லாம். ஏன்னா அதர்ஷ்ச ஊர்துவம் பிரஸ்தாஸ் தஸ்ய ஷாக்காக, இங்க தஸ்ய ஷாக்காக அந்த மரத்தினுடைய ஷாக்கைகள், கிளைகள் குணப்பிரவிருத்தாக, குணங்களால் செழிப்படைந்து, அந்த மரத்தினுடைய முக்கிய பகுதி
பல்க் சொல்றோம், மிக பெருசா பிரம்மாண்டமா இருக்குல்ல உடல் பகுதி, அவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. அது அதோட தடிமன், சில மரம் பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு 10 பேர் சேர்ந்து அணைச்சாதான் அது கவர் ஆகும், அவ்வளவு பெருசு. அது அந்த மாதிரி இந்த சம்சார விருட்சம் விருத்தி அடைந்து வளர்ந்து செழித்து இருப்பதற்கு எது காரணம்? குணப்பிரவருத்தாக. எது குணம்? குணம் நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே 14வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம், சத்வரஜஸ் தமோ குணங்கள். அந்த குணங்கள் தான் என்ன பண்ணுது? இந்த சம்சார விருட்சத்தை மிக செழிப்படைய செய்து இருக்கின்றது. குணப்பிரவருத்தாக. இப்ப நம்ம இதுல 14வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு, அங்கேயே சொல்ல பாருங்க, என்னது? ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தாக. ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தாக. சத்துவகுணம் இருப்பவர்கள் ஊர்துவம் மேலான பிறவிகளை அடைகிறார்கள். மத்திய திஷ்டந்தி ராஜசாக. ரஜகுணம் இருப்பவர்கள் மத்தியமான பிறவிகளை அடைகிறார்கள், மனித பிறவிகள் போன்று. ஜகன்ய குண விருத்திஸ்தாக. ஜகன்யம் தாழ்ந்த, தமோகுணம் இருப்பவர்கள் தாழ்ந்த பிறவிகளை அடைகிறார்கள். ஓகே, சரி. மத்திய திஷ்டந்தி ராஜசாக, ஜகன்ய குண விருத்திஸ்தா, அதோ கச்சந்தி தாமசாக. தாழ்ந்த குணம் இருப்பவர்கள் அதோ தாழ்ந்த பிறவிகளை அடைகிறார்கள். நம்ம பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி மேல கீழே நடுவுலன்னு எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா இந்த கிளைகள், ஜீவர்கள் பறந்து விரிந்து இருப்பதற்கு அந்த குணங்கள் தான் காரணமாக இருக்கு. இப்ப புரியுதுங்களா ஏன் சொன்னாங்க குணப்பிரவருத்தாக? அந்த குணங்கள் என்ன பண்ணுது? அந்தந்த குணங்களுக்கு தகுந்தபடியாக வெவ்வேறு விதமான பிறவிகளை எடுத்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்காங்க. பிறவி எங்க போனாலும் ஜீவர்கள் வியாபித்திருக்காங்க. குணப்பிரவருத்தாக. இப்படி இது விஷயப்பிரவாளக. அடுத்து பாருங்க, அந்த குணம் தான் முக்கியமான உடல் பகுதியாக இருக்கு அந்த மரத்துக்கு, சம்சார மரத்துக்கு. அடுத்து என்ன? விஷயப்பிரவாளாக. விஷயங்கள், சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ், புலன் நுகர் விஷயங்கள். அது செகண்டரி ரூட்ஸ். அதாவது பல்வேறு கிளைகள் வருவதற்கு, பல்வேறு திசைகள்ல கிளைகள் பரவுவதற்கு எது காரணமாக இருக்குன்னா, அந்த கிளைக்கான பட், அந்த கிளை வளர்வதற்கு சின்ன சின்ன கிளைகள் எல்லாம் வளரணும் இல்லையா? அதுதான் இங்க விஷய பிரவாளாகான்னு சொல்றாங்க. ஓகே, அது என்னது விஷய பிரவாளாக? அந்த புலன்நுகர் விஷயங்களிடத்து நாம வைத்திருக்கிற ராகத்வேஷம், விருப்பு வெறுப்புகள், அதுதான். ஓகே, இப்படி என்ன என்ன பண்ணிருக்கு இந்த மரம், இந்த சம்சார விருட்சம்? இந்த ஜீவர்களை முக்குணங்களால் இந்த ஜீவபாவனையை, இந்த ஜீவத்தன்மையை நன்றாக செழிக்க செய்து, விருப்பு வெறுப்புகள் மூலமாக இந்த உலக விஷயங்கள் இடத்து பற்று கொள்ள செய்து, எங்கும் பரவ செய்து, அதர்ச்ச மூலான் அனுசந்ததானி என்ன பண்ணிருக்கு? விருப்பு வெறுப்புகள் மூலமாக கர்ம அனுபந்தினி, மறுபடியும் கர்ம பலன் என்கின்ற பந்தத்தில் கட்டி வைத்திருக்கின்றது. இவரால் எங்கேயும் தப்பிக்க முடியாது. கர்ம அனுபந்தினி மனுஷலோகம். இதெல்லாம் எங்க நடக்குது? மனுஷலோகம் நடக்குது. மனுஷலோகம் நம்ம பூமி, இங்கதான் மனித பிறவி இருக்கு பாருங்க. எங்க மனித பிறவி இருக்கோ அந்த மனிதனுக்கு தான் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா புருஷார்த்தம் இருக்கு. புருஷார்த்தம் இருக்கிறதுனால இங்க பாப புண்ணியத்தை பற்றிய விவேக சக்தியும் அவனுக்கிட்ட இருக்கு. அதனால ஊர்துவம் கச்சதி சத்வஸ்தாக. நான் இங்க மனித பிறவியிலிருந்து, மனுஷலோகத்துல இருந்து மேல்நிலைக்கு போறேன்னா, கீழே போறேன்னா, இல்ல மத்தியில இருக்க போறேன்னா, எந்த டைரக்ஷன்ல போலாம்? யாருக்கு இருக்கு இப்ப இந்த எஃபர்ட், புருஷார்த்தம்? மனிதர்களுக்கு இந்த ஃப்ரீடம் இருக்கு. இருக்கிற மாதிரியே தெரியல அப்படி சொல்லக்கூடாது, இருக்கு. நம்ம அதை பயன்படுத்தலைன்னா நம்ம தப்பு. அதனால என்ன சொல்றாங்க? அந்த மனுஷ லோகத்துல இருந்தா முக்கியத்துவம் கொடுக்குது மனுஷ லோகத்துக்கு. இந்த மனுஷ லோகத்துல இவனை விருப்பு வெறுப்புனால இவன் இந்த கர்ம பலன்ல பந்தப்பட்டு அப்புறம் குணங்களால் செழிப்படைந்து இந்த சம்சாரத்திலே சிக்கி கொண்டிருக்கிறான். இது இந்த சம்சார விருட்சம்ன்றது எவ்வளவு பயங்கரமானதுன்னு இந்த 2வது ஸ்லோகத்திலே விளக்குறாங்க. இதுல நீங்க மரம்னு போட்டு மரம்லாம் வரையக்கூடாது. யாராவது ஆர்டிஸ்டா இருந்தீங்கன்னா மரம் வரையணும் பாரு வீட்டு, ஏன்னா இது வரையவே முடியாது.
இப்படி ஒரு மரமே கிடையாது. சம்சாரம் வந்து எவ்வளவு பயங்கரமானதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் அது. சரிங்களா? இத போயிட்டு அப்படியே லிட்டரலா எடுத்துக்கூடாது. எப்படி வந்து சம்சாரத்தை காடு அப்படின்னு சொல்றாங்களோ, சம்சாரத்தை கடல்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி இங்க வந்து விருட்சம்னு சொல்றாங்க. அந்த என்னது அஸ்வத்தம்னு சொல்றாங்க. நாளை இருக்காது. இவ்வளவு பயங்கரமானதாக இருந்தாலும் நாம முயற்சி செய்தா நாளை இருக்காது. முயற்சி செய்யலைன்னா இதுலயே இருக்க வேண்டியதுதான். இதுதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கணும். சரி, இந்த மனுஷ லோகத்துல இப்படி இந்த ஜீவர்கள் விருப்பு வெறுப்பினால் பந்தப்பட்டு கர்மத்தை செய்து பாவ புண்ணியங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெவ்வேறு கிளைகள்ல பரவி இருக்காங்க, பிறவிகள்ல வெவ்வேறு விதமான யோனிகள்ல அத்தனை மேல கீழே எல்லா இடத்துலயும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இப்ப 3வது ஸ்லோகத்துல என்ன பாத்தீங்கன்னா, இது ஏற்கனவே எப்படிப்பட்ட ஒரே குழப்பமான ஒரு சம்சார விருட்சமா இருக்கு. இது வந்து இதுல இருந்து விடுபடுவது அவ்வளவு சுலபமான அவ்யயம். இது நிலை பெற்று விடும் நம்ம முயற்சி செய்யலனா. அது தவிர இது ரொம்ப சூக்ஷ்மமானதும் கூட. அதை சொல்வதுதான் 3வது பாடம். சூக்ஷ்மமான அர்த்தம், இதை புரிந்து கொள்வதே கஷ்டம். முதல்ல நமக்கு பிரச்சனை இருக்கு, பிரச்சனை சிக்கி இருக்கோன்னு தெரிஞ்சாதானே அதுல வெளியே வரும்னு தோணும் நமக்கு. இது பிரச்சனையில சிக்கிருக்கோன்னே தெரியாத அளவுக்கு இது சூக்ஷ்மமானது. பல பேருக்கு எத்தனை பெர்சென்ட்லாம் சொல்ல முடியாது. பல பேர்னா புரிஞ்சுக்க வேண்டியதான். பல பேருக்கு இப்படி ஒரு சம்சார பந்தத்துல நம்ம மாட்டிருக்கோன்ற ஒரு ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாது. தெரியாம அவங்க பாட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு என்ன பண்றோமோ அதை செய்யறத செஞ்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு காலத்துல மரணம் அடைந்து போயிடுவாங்க. இதை புரிந்து கொள்வதே கூட கடினம். இது ஏன்னா சூக்ஷ்மமானது. ஏன் சூக்ஷ்மமானது? அதான் 3வது பாட்டுல சொல்ற மாதிரி. நான் ரூபம் அஸ்ய இக 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 இங்க அஸ்ய இந்த சம்சாரத்தினுடைய ரூபம் இயல்பு. இயல்பு என்னன்னா நான் உபலபியத்தே புலப்படுவதில்லை. அவ்வளவு சுலபமா புலப்படுவதில்லை. என்ன சொல்றீங்க? சம்சாரம் சம்சாரமா? நான் நல்லா தானே இருக்கோம். என்னது சம்சாரம்? நமக்கு தோணுது பத்தியா? நமக்கே தோணும் பாருங்க. என்ன என்ன பேசுறாங்க இவங்க? கொஞ்சம் யோசிச்சுக்கோங்களேன். கொஞ்சம் யோசிச்சுட்டு இதெல்லாம் கீதையெல்லாம் மறந்துட்டு 19 வெளியில இருந்து பார்த்தா தெரியும். என்ன சும்மா சம்சாரம் சம்சாரம்னு குழப்பறாங்க. அங்கெல்லாம் போகாதீங்க நீங்க. நம்ம நல்லா தானே இருக்கோம். பேங்க் பேலன்ஸ் இருக்குல்ல, வேலை இருக்குல்ல, கொரோனா டைம்ல ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, எல்லாம் நல்லா இருக்கு. இது இப்படி இங்க ஒரு பிரச்சனையில நம்ம சிக்கிட்டு இருக்கோன்னே தெரியாது பாருங்க. பல பேருக்கு அப்படிதான் இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்கு, ஃபேமிலி இருக்கு, எல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அப்போ திடீர்னு ஒரு நாள் காணாம போவியே, அது ஐயோ அதை பத்தியே பேசுறீங்க இப்போ. ஐயோ அது காணாம போனா எங்க போவ? சரி, இது எங்கேருந்து வந்த? எங்கேருந்து வந்த? எப்படி கரெக்டா இந்த குடும்பத்துல வந்து மாட்டின நீ? யார் காரணம் அதுக்கு? நல்லா வந்து சிக்கனம் பார் அப்படின்றோம்ல நம்ம. எப்படி எப்படி ஏன் வேற இடத்துல வேற எங்கேயாவது பிறந்திருக்க வேண்டியதானே? அப்ப இது இது எப்படி? இது நான் ரூபம்னா இதோட இயல்பு சிந்திக்கிறதே இல்லை. இதனோட இயல்பு வந்து சிந்திக்க முடியாத அளவுக்கு சூக்ஷ்மமாக இருக்கு. அதை பத்தி சிந்தனையே வராத அளவுக்கு அறியாமையில மாட்டிட்டு இருக்காங்க. நான் ரூபம் அஸ்ய கொஞ்சம் எஃபர்ட் போட்டாதான் ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவோ என்னென்னமோ படிப்பு பயங்கரமா படிச்சு அதெல்லாம் கஷ்டம், புரியவே புரியாது. அதெல்லாம் புரிஞ்சு எக்ஸ்பர்ட்டா பிஹெச்டி எல்லாம் வாங்கியிருப்பாங்க. இதை சொன்னா போல முட்டாள் அப்படின்னு. இதெல்லாம் சும்மா கதை, மூட நம்பிக்கை. பாருங்க எவ்வளவு ஆச்சரியம் இல்ல அது. எதெல்லாம் மூட நம்பிக்கையோ அதை பெருசா புடிச்சுக்கிட்டு அதுல எக்ஸ்பர்ட். ஒரு மூட நம்பிக்கையில பிஹெச்டி, அதுல ஒண்ணுமே இல்லாத விஷயங்கள நிறைய இருப்பாங்க. ஆனா ஃபேக்ட பத்தி பேசும்போது உண்மை புரியவே புரியாது. உண்மையை வந்து பொய் மாறியும் பொய்ய உண்மை மாறியும் பயங்கரமான சூக்ஷ்மமான விஷயம் இது. இதுல யார் அறிவாளி யார் முட்டாள் ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே கொஞ்சம் கொஞ்சம் குழப்பினா போதும் நம்ம கிளாஸ்ல ஈஸியா குழப்பிடுவோம் நம்ம, இல்லையா? அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அர்த்தம். கேர்ஃபுல்லா இருக்கணும். இது அப்படியே ஆப்போசிட்டா சொல்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சும்மா கதை விடுறாங்க அப்படின்னா முடிஞ்சது கதை, இல்லையா? நம்ம எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. இதெல்லாம் படிக்காதவங்க நல்லா தானே இருக்காங்க. இப்ப கீதை எத்தனை பேர் படிக்கிறாங்க? கீதை படிக்காதவங்க ஜாஸ்தியா, கீதை படிக்கிறவங்க கம்மியா? யாரு? அவங்க நல்லா தானே போயிட்டு இருக்கு எல்லாருக்கும். எதுக்கு இதெல்லாம் படிக்கணும்? இப்படி ஒரு தாட் வந்ததுன்னா என்ன ஆகும் பாருங்க. ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோன்னே தெரியல. அதாவது இந்த பிறப்பே பிரச்சனைன்னு தெரியல. இந்த பிறப்பு, இந்த வாழ்க்கை, இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு ஒண்ணுமே தெரியல. அதுல நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் அந்த இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, அந்த இண்டிகேட்டர் அது இண்டிகேஷன் அது இண்டிகேட் பண்ணுது.
அதுதான் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கோம். அப்படின்னா இண்டிகேட்டர்னா என்ன? இடுப்பு வலிக்குது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, ஐயோ எனக்கு படுத்த படுக்கை ஆயிட்டா என்ன ஆக போறேன், வயசானாதானே, வயசானாலே பயம், படுத்த படுக்கை ஆயிட்டா. ஏன் சின்ன வயசுல படுத்த படுக்கை ஆக முடியாதா? 20 வயசுல ஆக முடியாதா? அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சும்மா இண்டிகேட் பண்ணுது. இந்த சம்சாரம் வந்து எவ்வளவு பெயின்ஃபுல் இது, இது எவ்வளவு துக்கம் நிறைந்தது இது. இந்த துக்கம் நிறைந்ததுன்னு புரிந்து கொள்ளாம எல்லாமே இங்க நல்லா போயிட்டு இருக்குன்னு ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த சம்சாரத்துல எங்கேயுமே திருப்தி பட்டு விடக்கூடாது, எங்கேயும் செட்டில் ஆயிடக்கூடாது. நான் ரூபம் அஸ்ய இக தத்தக நான் உபலபியத்தை. ஏன் இது? ஏன் ஏன் என்னதுன்னா, நான் அந்தக நச்ச ஆதிகி நச்ச சம்பிரதிஷ்டா. அப்படின்னா இது இதுக்கு எங்கெல்லாம் முடிவு இருக்கு? ஒண்ணுமே புரியலையே. மரணம் தான் முடியுமா? இல்லையே. மரணத்துக்கு அப்புறம் இந்த உடல் இந்த இந்த பூமியில இருக்கு. ஆனா இந்த உடலை விட்டுட்டு நான் எங்க போனேன்? என் கதி என்ன ஆக போகுது? அடுத்து என்ன, எந்த கதிக்கு போறேன் நானு? நான் அந்தக, இதுக்கு முடிவே எனக்கு தெரியல. நான் ஆதிகி, இதுக்கு தொடக்கமும் தெரியல. எங்கேருந்து வந்து எப்படி வந்து மாட்டினது? எப்ப ஆரம்பிச்சது இது? எப்போ எப்போ எந்த சமயத்துல எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியல. இதுக்கு முடிவு எங்கன்னு தெரியல. சரி, நச்ச சம்பிரதிஷ்டா. இப்போ சம்சாரத்துல மாட்டிட்டு இருக்கோம், நிலை பெற்றிருக்கு, நம்ம அதுல தான் இருக்கோம் பாரு, நன்றாக இருக்கு பாரு. அப்படின்னா எங்க எங்க ஒண்ணும் தெரியலையே. நாங்க நல்லா தானே இருக்கும். 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, 5 வேளை கூட கிடைக்குது சில டைம். 5 வேளை 6 வேளை எல்லாமே கிடைக்குது. என்ன பிரச்சனை? நச்ச சம்பிரதிஷ்டா. இப்போ நிலை பெற்றிருக்கு, அதுல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலே நம்ம அதை வந்து போட்டு போனா ஏதோ சொல்லிட்டு போறாங்க, நம்ம என்ன, நமக்கு வேண்டியதை எடுத்துக்கலாம் சப்ஜெக்ட், மற்ற வேண்டதெல்லாம் விட்டுறலாம். அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் குழப்பறாங்க, நமக்கு தேவையில்லை இதெல்லாம். இப்படிதான் இருக்கு பாருங்க. ஏன் இதை இன்னும் நம்ம ஃபீலே பண்ணல? இது எவ்வளவு டேஞ்சர்ல இருக்கும்ன்ற ஃபீலிங்கே இல்லாம நம்ம எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு. நச்ச சம்பிரதிஷ்டா அந்தக ஆதிகி சம்பிரதிஷ்டா. நன்றாக நிலை பெற்றிருக்கு அப்படின்னா பிரசன்ட் கண்டிஷன்ல நமக்கு தெரியுதா? அது நமக்கு எங்கேயாவது ஒரு ரூம்ல பூட்டி வச்சுட்டா தெரியுது, ஜெயில போயிட்டா தெரியுது, ஹாஸ்பிட்டல் போயிட்டா ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம்னு தெரியுது. ஆனா வீட்டுல இருக்கிறது அப்பா நிம்மதியா இருக்குடா. அப்படியா? இல்ல, எனக்கு இந்த வீடே வேணாம், எங்கேயாவது போயிடலாம், கோயிலுக்கு போகலாம். அங்க போனா மட்டும் அதுவும் இந்த சம்சாரம் தானே. எங்க போனாலும் எந்த இடத்துக்கு ஓடி போய் தப்பிக்கலான்னு பார்த்தாலும் அத்தனையுமே சம்சாரத்துக்குள்ளதான் இருக்கு. அனித்யம், துக்கம், அசாஸ்வதம், துக்காலயம், அசாஸ்வதம். அசாஸ்வதம் நிலை இல்லாதது, எதுவுமே நிலை இல்லாதது. இப்படிப்பட்ட ஆதி அந்தம் நடு எதுவுமே தெரியல. இது தெரிஞ்சாதானே வந்து ஏதாவது பண்ண முடியும். இதுல சிக்கிட்டு இருக்கோன்றதே தெரியாத அளவுக்கு இது சூக்ஷ்மமானது. ஐயோ இதுக்கு வேற வழியே இல்லையா? அஸ்வத்தமேனம். இப்படிப்பட்ட அஸ்வத்தமான இந்த சம்சாரத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மரத்துக்கு வெளியில இருந்து இருந்தா பரவாயில்ல, நாமளும் இந்த மரத்தினுடைய ஒரு அங்கமா இருக்கும். நம்மளை பத்தி தான் பேசுறாங்க, ஷாக்காக எல்லாம் நம்ம தான் அது. நம்மளும் இந்த மரத்திலே ஒரு பாட்டு அங்கம். அதுல இருந்து கொண்டு நமக்கு அதனால என்ன தெரியல, இது எங்க இருக்கு, இது இதோட ஆரம்பம் எது, முடிவு எது, வேறு எது, ஒண்ணுமே புரியலையே. ஆனா தினமும் ஏதோ போயிட்டு இருக்கு, நாள் ஒன்னொன்னா போயிட்டு இருக்கு. நாளென ஒன்று போல் காட்டி உயிரிரும் வாழது உணர்வார் பெரிய வள்ளுவர் சொல்ற பாருங்க. நாளென ஒன்று போல் காட்டி உயிரிரும் வாழா. ஒவ்வொரு நாளையும் ரம்பத்தை வச்சு அறுப்பது போல நம்மளுடைய வாழ்நாளை அறுத்துட்டே இருக்கு, வாழ்க்கைய அறுத்துட்டே இருக்கு. இந்த நாளுன்னு கேலண்டர் கிதிக்கும் போது நம்ம வாழ்க்கையை அழுந்த கிதிக்கிறோம். நம்ம ஒரு நாள் போதும். இது உணர்வார் பெரிய, இது உணர்ந்தவருக்கு. இது உணராதவனுக்கு என்ன, ஒரு நாள் இன்னைக்கு நல்லா போச்சு, இன்னைக்கு பர்த்டே இல்லையா, இன்னைக்கு பர்த்டே, எனக்கு நட்சத்திர நாள், இங்கிலீஷ் நாள், தமிழ் பர்த்டே, 3 பர்த்டே வருஷத்துக்கு. அப்படியா? இப்படி. ஆனா இது என்னதான், அது இது நம்மள அறுத்துட்டு இருக்குது. அப்போ இத வந்து நம்ம உணரணும்னு இங்க சொல்றாங்க. இத உணராம இதுல இருந்து வெளியே வரவே முடியாது. முதல்ல நமக்கு இருக்கின்ற நிலை வந்து எப்பேற்பட்ட ஒரு ஆபத்துல இருக்கும். அது இது தெரிஞ்சுக்கும். இங்க ஆபத்துன்னு சொன்ன உடனே இந்த நோய் நொடி இதெல்லாம் இல்ல, இந்த வாழ்க்கையே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து டோட்டலா விடுவிக்கணும்.
முழுசா. மறுபடியும் பிறப்பே இருக்கக்கூடாது. அததான் சொல்ல வராங்க இங்க. அதுக்கு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அதுக்கு? இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். என்ன பண்ணும் அதுக்கு அப்படின்னு கேட்டா, அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம். சுவிரூட சுவிரூட மூலம்னா வலுத்து வேரூன்றிய. சுன சுஷ்டு விரூட. ரூட மட்டும் இல்ல, விசேஷமா வேரூன்றி இருக்கு. அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட வேரூன்றி இருக்கின்ற இந்த சம்சாரமான அஸ்வத்தமான அஸ்வத்த விருட்சத்தை, சம்சார அஸ்வத்த விருட்சத்தை திருடேன திடமாக என்ன பண்ணுவோம்? அசங்க சஸ்திரேன. சஸ்திரம்னு சொல்றாங்க பாருங்க. அஸ்திரம் வேற, சஸ்திரம் வேற. சஸ்திரம் சஸ்திரம்னா என்ன அர்த்தம்? டைரக்டா அட்டாக் பண்ணிடும். அதான் சஸ்திரம். அஸ்திரம் வந்து குறி தவறி போலாம். இவ ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு அஸ்திரத்தை விட்டா தப்பா இடத்துக்கு வாய்ப்பு இருக்கு, சான்சஸ் உண்டு. சஸ்திரம் சஸ்திரம் வேற வழியே கிடையாது. அதுல இருந்து தப்பிக்கவும் முடியாது. அப்போ இப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சம்சாரமாக இருந்தாலும் அதுல இருந்து எப்படி நாம விடுபடுவதுன்னு கேட்டா, இங்க இருந்து கொண்டு நான் இங்கேயே சமாளிச்சுட்டு இருக்கேன், அப்படியே இது கூட நான் போட்டி போடுறேன் அப்படின்லாம் கிடையாது. என்ன பண்ணுமா? திடமாக திடேன அசங்க சஸ்திரேன சித்வா. அசங்கம் பற்றற்ற தன்மை, வைராகியம் அர்த்தம். சங்கம் பற்று, அசங்கம் பற்றற்ற தன்மை. ராகம், சங்கம்னா ராகம், அசங்கம்னா விராகம், வைராகியம். வைராகியம் என்கின்ற சஸ்திரத்தால், சஸ்திரத்தால் சித்வா வெட்டி விட வேண்டும். அப்போ நம்ம கிட்ட இப்ப என்ன வேணும்? நம்ம கிட்ட இப்ப என்ன வேணும்? இந்த சம்சாரத்துல தப்பிக்கிறதுக்கு என்ன வேணும்? பேங்க் பேலன்ஸ் வேணுமா? வேற யாராவது வேணுமா? விஐபி யாராவது ரெக்கமெண்டேஷன் வேணுமா? பிஎம் ஏதாவது வேணுமா? ஆள் வேணுமா? பணம் வேணுமா? என்ன வேணும்? வைராகியம்ன்ற சாஸ்திரம் தான் வேணும். இது இல்லாம இந்த சம்சாரத்தை ஒன்னும் அசைக்க முடியாது. சுவிரூடம் மூலம் நன்றாக வேறு ஒன்றி திடமாக இருக்கு. நமக்கு வேண்டியது வைராகியம் என்கின்ற சஸ்திரம். இதுக்கு இதான் சொல்யூஷன். சஸ்திரம் அசங்க சஸ்திரேன சித்வா. சித்வா அப்படின்னா முடியல, வெட்டி விட்டு. இதை வெட்டி விட்டு பற்றற்ற தன்மை என்பதை வைத்து இந்த மரத்தை வெட்டி விட வேண்டும். இது என்னது? அசங்க சஸ்திரம். என்ன சொல்றாங்க? இத வெட்டி விடணும்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்திலிருந்து எனக்கு இனிமே எதுவுமே வேண்டாம். இதுக்கு பேர் தான் வைராகியம். வைராகியம் அர்த்தம், இந்த உலகத்துல இருந்து எனக்கு இனிமே எதுவும் வேண்டாம், எனக்கு இனிமே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. ஏன்னா நான் எதிர்பார்க்கறது இங்க இல்லை, இந்த அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அந்த சஸ்திரம், இங்க வால் வச்சுக்கலாமே, மரத்தை வந்து வால் தானே இருக்குது, வால் வச்சு பெரிய ரம்பம் அப்படின்னா அந்த வால், அந்த வாழை வைராகியம் என்ற வாளால் ஒரே வெட்டு, கொஞ்சம் கொஞ்சமா வெட்டுறேன். நானு 50 வருஷமா நான் வெட்டிட்டு இருக்கேன், கிடையவே கிடையாது, ஒரே வெட்டு தான். அதுக்கு என்ன பண்ணும்? வைராகியம் என்ற வாள் எடுத்து விவேகத்தினால ஷார்பன் பண்ணும், கூர்மைப்படுத்தும். விவேகத்தை வைத்து அந்த வைராகியம் என்கின்ற வாளை நன்றாக கூர்மைப்படுத்தும். ஒன்ஸ் அந்த விவேகத்தின் மூலமாக கூர்மைப்படுத்தப்பட்ட வாளால என்ன பண்ண போறோம்? ஒரே வெட்டு வெட்டினா போதும். இங்க விவேகத்தினால கூர்மையே படுத்தல, மொன்ன வாழை வச்சுட்டு எனக்கு பற்று இல்லை, நான் வைராகின்னு சொல்லிட்டு வெட்டுனா வால் தான் உடைஞ்சு போகும். வால் தானே உடைஞ்சு போகும். மரம் இங்க அது அப்படியே தான் இருக்கும், பட்ட அடையாளம் கூட இருக்காது மரத்துல. ஐயோ வால் என்னாச்சு? காணும், பீஸ் பீஸ் ஆயிடுச்சு. வைராகியம் காணாமே போயிடும். அதனால இங்க அசங்க சஸ்திரேனன்னு சொல்லும் போது வைராகியம் என்ற வாளால், அந்த வைராகியம் என்ற வாளை விவேகத்தினால் கூர்த்தீட்டி, மிக நன்றாக கூர்த்தீட்டி சித்வா வெட்டணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் இதான். அப்ப என்ன? இந்த உலகத்துல இருந்து எனக்கு எதுவுமே வேணும். இந்த உலகத்துல என்ன வேணும்? இந்த உலகத்துல 3 கேட்டகரியில வேணுமா? புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா, இந்த 3 விஷயம் சொல்றாங்க. இந்த உலகத்துல இருந்து கம்பெனி, ஒரு ஆண் பெண் மனிதன் கம்பெனி, பேரு பேரன் பேத்தி மகன் மகள், இப்படி ஒரு கம்பெனி, ஒரு ஃபேமிலி செட்டப் இருக்குல்ல, ஒரு குடும்ப செட்டப் இருக்குல்ல, அந்த செட்டப்ல அந்த அமைப்புல எனக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குல்ல, அதை சொல்றாங்க. எனக்கு ஒரு கம்ஃபர்ட், எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அதுதான் என் வாழ்க்கையே ஆதாரம்.
அப்படின்ற அது இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இத சொல்றாங்க, இந்த ஃபீலிங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப அதை சார்ந்து அது அது இருந்தா சந்தோஷம், அது இல்லைன்னா எனக்கு என் வாழ்க்கையே இல்லை, இப்படிலாம் நம்ம சொல்றோம்ல, அந்த விஷயம். அப்புறம் என்ன, வித்தேஷ்னா செல்வம், வெல்த். எனக்கு எத்தனை செல்வம் இருக்கோ அத்த அளவுக்கு நான் பாதுகாப்பா இருக்கேன் இந்த சம்சார விருட்சத்துல. இந்த சம்சார விருட்சம் பாருங்க, இதுல வந்து இவருக்கு ஒரு போர்ஷன்ல வாங்கிட்டு பாதி வச்சுக்கிட்டு இவர் சந்தோஷமா இருப்பாருங்க. அது அனித்தியம், அது அசாஸ்வதம், துக்காலயம். இதனால வித்தேஷ்னா செல்வமும் கிடையாது, லோகேஷ்னா பேரு புகழ் பதவி இதெல்லாம். இது பிராட் கேட்டகரி, இது உள்ள பிரான்சஸ் நிறைய இருக்கு, அவங்களே யோசிச்சுக்க வேண்டியதுதான். ஆனா பிராடா என்ன பண்ணிட்டாங்க, புத்திரேஷ்னா வித்தேஷ்னா லோகேஷ்னா, உலகத்துல கிடைக்க வேண்டிய பேரு புகழ் பதவி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்னெல்லாமோ இதுல இருக்கு. வித்தேஷ்னா செல்வம், எவ்வளவு வேணும், 10 பத்தாது, எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. எவ்வளவு தடவை வேணாலும் நீங்க ஓட்டு போட்டு எவ்வளவு தடவை வேணாலும் நாங்க சேர்த்துனே இருப்போம், நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு என்ன வேணாலும் பண்ணுவோம், அவ்வளவுதான். இப்படி சேர்த்துட்டே பாருங்க, இது எல்லையே இல்லை. அது மாதிரி என்ன, இந்த புத்திரேஷன் சொல்றோம் பாருங்களேன், இதே இல்லாம போயிட போகுது, அதே இல்லாம போயிட போகுதுன்னு, வாரிசு இல்லாம போயிட போகுது அப்படின்னு கம்பெனி. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் சார்ந்து ஒரு விஷயம் இருக்கு. இதனாலலாம் இதுதான் இது இந்த பிராட் இந்த 3 கேட்டகரியில இது உள்ளுக்குள்ள எல்லாமே வந்துடும், எல்லாமே இதுல அடங்கிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல இருந்து 3ல இருந்தும் எனக்கு இனிமே தேவையானது எதுவுமே இல்லை, நான் எதிர்பார்க்கறது இதுல இல்லை. இப்போ என்ன அர்த்தம், என்னோட டியூட்டியை விட்டுட்டு நீங்க சொல்லவே இல்லை பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்க இங்க, இதுல இருந்து இதுக்குள்ளேயே வேணாம், இங்க இருக்கிறது அங்க தூக்கி போட்டு அங்க இருக்கிறது இங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது இல்லை, டோட்டலா கட்டுன்னு அர்த்தம். இதுல வந்து எதிர்பார்க்கறதே இல்லை எனக்கு இனிமே, இதுல நான் எதிர்பார்க்கறது இங்க இல்ல, இருந்ததுன்னா பரவாயில்ல தேடி கண்டுபிடிச்சிடலாம். இதுல இல்லன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, அது இல்லன்னு தெரியுது விவேகம். இல்லன்னு தெரிஞ்ச பின்னாடி அதுக்கு பின்னாடி சார்ந்து இல்லாம இருக்கிறதுக்கு பேர் வைராக்கியம். என்ன பார்த்தோம் நம்ம, எனக்கு வேண்டியது இதுல இல்லன்னு புரிஞ்சிடுச்சு, இது விவேகம், விவேகத்தினாலதான் புரியும். இது இங்க இருக்கா இல்லையா, இது இருக்கா இல்லையான்றது, இது நித்தியம் அனித்தியம்ன்றது விவேகம் மூலமா தான் புரியும். இது புரிந்த பின்னாடி இதுல இல்லன்னு புரியுறது வந்து விவேகம். அது இல்லன்னு தெரிஞ்ச பின்னாடி அது பின்னாடியே போகாம அதை சார்ந்து இல்லாம இருக்கக்கூடிய தன்மை வந்து அசங்கம், வைராக்கியம். அப்ப என்ன அர்த்தம், அசங்கமாக இருக்கிறதுல இருந்தா என்ன அர்த்தம்னா அதுலயே இருக்கு பாருங்களேன், அதுலயே இருக்கிறதுனா அதுல இருந்து எங்கேயோ ஓடி போறதுன்னு அர்த்தம் இல்லை. இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கோமோ அந்த நிலையில இருந்தாலும் அதை சார்ந்து இல்லாமல் இருத்தல். எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க, வைராக்கியமா விட்டுட்டு ஓடி போறதுன்னு சொல்லவே இல்லை, சங்கமா இருக்காதான் தான் சொன்னாங்க, பற்றோட இருக்காதான் தான் சொல்றாங்க, அன்போட இல்லைன்னு சொல்லவே இல்லை, அன்போட இருக்காதுன்னு சொல்லவே இல்லை. அன்புன்றது காமன், எல்லா இடத்துலயும் அன்பு இருக்கணும் நமக்கு, அது அடிப்படை. அது இங்க அன்பு இல்லாத மாதிரி சொல்லவே இல்லை, பற்று இல்லாம இருந்தா சொல்றாங்க. இந்த பற்றுன்றது செல்ஃபிஷ்னஸ், அன்புன்றது செல்ஃபிஷ்னஸ் இல்ல, சுயநலம் இல்ல. அங்க அன்புன்றது சுயநலம் இல்லாதது, பற்று சுயநலம் இருக்கு. இந்த பற்றுன்றது என்னது, நான் என்னது, நான் என்னதோட சேர்ந்து வைக்கிற அன்புக்கு பேரு பற்று. அன்புல இருந்து நான் என்னதுன்னு எடுத்துட்டா அது பியூர் லவ், அன்பு. அப்போ இங்க அசங்கமாக இரு, அசங்க சஸ்திரம், பற்றற்று இரு. இதுக்கு பாசமே இல்லை, பற்றே இல்லை உலகத்துல. குடும்பத்துல இருந்து எதுலையும் கண்டுக்க மாட்டார் அப்படின்னா பொறுப்பே இல்லைன்னு அர்த்தம், அடிச்சு துரத்தலான்னு அர்த்தம். இங்க அப்படி இருக்க சொல்லல, சரியா? குடும்பத்துல இருக்கும்போது அந்த டியூட்டி என்னவோ அதை பண்ணிட்டு இருக்காரு, ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்காங்க, அதை சார்ந்து இல்ல, விவேகம் இருக்கு, எது அனித்தியம் எது நித்தியம் தெரியுது. அதனால என்னுடைய வழியே இது தவிர என்னுடைய கோல் இல்லது, நான் குறிக்கோளை அடைவதற்கு எனக்கு போற பாதை இது, அந்த பாதையில நான் எதையும் பற்றி அப்படியே தேங்கி நின்றுடக்கூடாது, நான் நகர்ந்து கொண்டே அந்த பாதையில இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் என்ன தேவையோ அதற்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கணும் நானு. இது ரொம்ப ரொம்ப குழப்பம், அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இதை வளைச்சிட்டோம்னா அதனால பிரயோஜனம் இருக்காது. இதை எப்படி புரிஞ்சுக்கணுமோ அதை கரெக்டா புரிஞ்சுக்க வேண்டியதுதான்.
இல்லைங்க எங்களால முடியாதுங்க, இனிமே முடியாதுங்க, எங்களுக்கு இது இருக்குங்க அது இருக்குங்க, இருக்கட்டும் அப்படி இருந்துட்டே போக வேண்டியதுதான். அதான் அவ்வியம்னு சொல்லிட்டாங்கல்ல. அவ்வியம் முயற்சி செய்யாம பகவானே என் தலையில கொண்டு வந்து கொட்டணும். அவரோட கிரேஸ். அவரு நினைக்கணும். இவர் நினைக்கவே மாட்டாரா? அவர் நினைப்பாரு. அவர் நினைக்கணுமா? நான் நினைச்சா நடக்குங்களா? எல்லாம் பகவான். நீ மட்டும் நினைச்சு லட்டு சாப்பிடணும்னு நினைச்சல, அதுவும் சாப்பிடாம நினைக்காம இருக்க வேண்டியதானே. அது உனக்கு பகவான லட்டு சாப்பிடணும்னு நினைச்சாரு. அப்ப எப்ப நம்ம வந்து லட்டு சாப்பிடணும் இங்க சாப்பிடணும் அதை செய்யணும்னு நினைச்சோமோ, பகவானும் நம்ம தான் நினைக்கணும். அவரு கிரேஸ் இல்லாம ஒண்ணும் நடக்காது. இந்த மாதிரி டைலாக் எவ்வளவு கேட்டு கேட்டு காதெல்லாம் வலிக்கலாம் நமக்கு. ஆனா கேட்காத மாதிரியே இருக்கணும். ஆமாங்க, கரெக்டுங்க. எவ்வளவு பெரிய பக்தர்கள் நீங்களா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடணும், நெய்ஸா எஸ்கேப் ஆயிடும் இந்த டைலாக்ல இருந்துலாம். ஏன்னா உண்மையான ஆன்மீகம் தெரிஞ்ச இப்படி பேச மாட்டாங்க, இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. எல்லாம் அவர் பார்த்துக்குவார், இவரு பார்த்துக்குவார், எல்லாமே அவர் பார்த்துக்குவாருன்னா நீ ஒண்ணுமே பார்த்துக்க கூடாது. ஆக்சுவலா எனக்கு தேவையானதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், மத்ததெல்லாம் அவர் பார்த்து. இது என்னது கதை? டோட்டல் சரண்டர். இங்க டோட்டல் சரண்டர். இங்க டோட்டல் சரண்டர், சரணாகதி இதெல்லாம் சொல்லும் போது ஒரு சோம்பேறித்தனம்ன்ற ஒரு எண்ணம் வந்துரும் பாருங்க. இங்க சோம்பேறித்தனம் இது இல்ல, விவேக வைராக்கியம் நம்ம கிட்ட இருக்கு. விவேக வைராக்கியம்ன்றதுதான் சரண்டர் ஆக்சுவலா. இது இது இல்லாம சரணாகதி எல்லாம் பகவான் பாத்துக்குவார், நல்லா பாத்துக்குவார். உனக்கு ட்ரெஸ் எல்லாம் நீ தானே பாத்துக்கிட்ட, கடை கடையை ஏறி நகை நெட் எல்லாம் நீ தானே பாத்துக்கிட்ட, இது மட்டும் பகவான் பாத்துக்குவாரா? இது கிடையாது. இது பாருங்க, இது வந்து தப்பா புரிஞ்சுக்கிறது. என்ன அர்த்தம்? இது டோட்டலா இங்க அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா, மிக திடமாக நாம வைராகியத்தோட வெளியில வந்துடணும். வைராகியம் இருக்கணும், அவ்வளவுதான் விஷயம். ஃபைனலா என்ன சொல்ல வராங்க, நீ எங்க இருந்தாலும் வைராகியத்தோட இருந்து சொல்ல வராங்க. அது முடியல. இந்த உலகத்துல எனக்கு எதுவும் வேண்டாம், ஏன் நான் தேடுவது அங்க இல்ல. விவேக வைராகியம் இருக்குல்ல, சித்வா இன்னும் முடியல, இனிமேதான் இருக்கு. ஸ்டார்டிங்கே இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். வைராகியம் வந்த பின்னாடி இப்போ எது உனக்கு வேண்டாம், இது வேண்டாம், எது வேண்டும் எனக்கு? எனக்கு மூலம் தான் வேண்டும், பிரம்மம் தான் வேண்டும். இதோட மூலம் எது? இந்த சம்சாரத்தோட மூலம் எது? பிரம்மம், அந்த இறைவன். அதான் எனக்கு வேணும். எனக்கு இந்த கிளைகளோ வேற ஏதோ இந்த பழங்களோ இலைகளோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எதுவுமே வேண்டாம் எனக்கு. இதுக்கெல்லாம் மூலமா இருக்கிற அந்த இறைவன்ட்ட நான் போகணும். அப்போ என்ன சொல்றாங்க, அசங்க சஸ்திரேன சித்வா, இதுல வைராகியத்தோட இருக்க வேண்டும். வைராகியம்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம் ஆக்சுவலா. திருப்பி நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் வைராகியம்னா என்னன்னு நினைச்சோம். நம்ம என்னன்னு பார்த்தோம்? விவேகம். விவேகத்தின் மூலமாக இது எனக்கு வேணும், இது வேண்டாம், இது நித்தியம், இது அனித்தியம், இது எனக்கு நான் தேடுகின்றது, எனக்கு வேண்டியது நித்தியம், நிலையானது எனக்கு வேணும். இந்த நிலையானது இந்த சம்சாரத்துல கிடைக்கவே போறதில்லை. ஏன்னா அதோட இயல்பு அப்படி, நாளை இருக்காது. இது அத்தியஸ்தம், சூப்பர் இம்போசிஷன், கற்பிக்கப்பட்டது. கற்பிக்கப்பட்டதுல போயிட்டு உண்மையை தேடினா கிடைக்கவே கிடைக்காது. ஆனா அந்த கற்பிக்கப்பட்டது எதன் மேல் கற்பிக்கப்பட்டது, எது ஆதாரம், அதுதான் எனக்கு வேணும். அப்போ அத்தியஸ்தம் மொத்தத்திலையும் வைராகியம் வேணும். அத்தியஸ்தம் சூப்பர் இம்போசிஷன் கற்பிக்கப்பட்டதுல அத்தனையிலையும் எனக்கு வைராகியம் இருக்கணும். நான் தேடுறது இங்க இல்ல. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. இங்க இதுல அசங்கம்ன்றதுல என்ன குறிக்கிறதுனா விவேகம் வைராகியம் மட்டும் இல்ல. இத வேதாந்தத்துல என்ன சொல்லுவாங்க, சாதன சதுஷ்டயம். விவேக வைராகிய சமாதி சக்க சம்பத்தி முமுட்சுத்துவம் அத்தனையும் வந்துடும். ஒரு சாதகனுக்கு தேவையான அனைத்து விதமான குவாலிபிகேஷனும் இதுல அடங்கிடும். எதுக்கு? இந்த பிரயாணத்தை தொடங்குவதற்கு. ஸ்டார்டிங் அசங்க விவேக வைராகியம் சமாதி சட்க சம்பத்தி முமுட்சுத்துவம். சரி, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் நான். இதெல்லாம் பார்த்துருக்கோம், நமக்கு செகண்ட் சாப்டர்லயோ தேர்ட் சாப்டர்லயோ ஏதோ முன்னாடியே பார்த்துருக்கோம் நம்ம. சரிங்களா? இந்த சாதன சதுஷ்டயம்ன்றது இங்க வைராகியம் ஹின் பண்றாங்க, உபலட்சணமா ஹின் பண்றாங்க அசங்க சஸ்திரேனன்ட்டு. ஆனா அதுல என்ன வந்துருது? எல்லாமே வந்துருது. விவேகம், வைராகியம், சம ஆதி, சமம் முதலிய 6 விதமான செல்வங்கள், சம ஆதி ஷட்க சம்பத்தி. அப்புறம் முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம்னா என்ன? மோட்சம் வேண்டும் என்கின்ற தீராத ஆசை. மோட்சம் வேண்டும் என்கின்ற தீராத ஆசை, தாகம், அது வேணும். இந்த நாளும் தான்
இந்த நாலும் சேர்ந்ததுதான் இந்த சம்சார விருட்சத்திலிருந்து சம்சாரத்த விருட்சத்தை நம்மளால வெட்ட முடியும். இதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா, இந்த உலக பற்றுதல் இருந்து விலகி, என்ன அர்த்தம்? அசங்க சஸ்திரேன சித்துவன அர்த்தம். இந்த உலக பற்றிலிருந்து விலகி விலகி சித்துவா, அப்புறம் என்ன ஆஃப்டர்வர்ட்ஸ் என்ன ஆக போகுது? வெட்டி விட்டு என்ன பண்ண போறோம்? இங்க வெட்டின்றது எதையும் டைரக்டா வெட்ட முடியாது. கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களையோ வெட்ட முடியாது. அப்படி சொல்லல, புரிஞ்சுக்கணும். சம்சாரம் நடத்தது வெட்டினா பற்று, பற்று அந்த பற்றை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு இல்ல, எல்லாரையும் விட்டுட்டு இல்ல, அது நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பற்ற எதிர்பார்ப்ப, இதை சார்ந்து வாழ்கின்ற அந்த தன்மைய அதை விட்டுட்டு எது நிலையானதோ அதை நாடி போக வேண்டும். அப்ப என்னது அது அடுத்த ஸ்லோகத்துல கண்டினியூ ஆகுது. ரொம்ப லாஜிக்கலா அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க இதுல. சரி, அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா, திடமாக இருக்கணும், சும்மா வீக்கா கிடையாது. சும்மா வீக்கா அப்படியே போய் நான் எனக்கு பற்று இல்லை அப்படிலாம் கிடையாது. ஒன்ஸ் டிசைட் பண்ணியாச்சு, இது அனித்தியம், இது நித்தியம், இந்த அனித்தியத்திடத்து எனக்கு பற்று இல்லை, எனக்கு இனிமே இது வேண்டாம், எனக்கு இதுல வேண்டாம், வேஸ்ட், இது இல்லைன்னா கிடைக்க போறது இல்லை. அப்ப எது வேணும்? நித்தியம் தான் வேணும். அப்போ அந்த நித்தியமானதை நோக்கி நாம ப்ரொசீட் பண்ணும். அந்த நித்தியமானதை நோக்கி ப்ரொசீட் பண்றதுக்கு என்ன வேணும்? நமக்கு ஏற்கனவே அனித்தியத்திடம் நாம விட்டாதான் அங்க போட முடியும். அப்போ அந்த விடுவதுதான் சித்வா, வெட்டுவது. வெட்டுவது, வெட்டுறதுன்றது அந்த பற்ற விடுவது. அனித்தியத்திடம் இருக்கின்ற பற்றுதலை விடுவதுதான் அசங்க சஸ்திரேன சித்வா, இந்த சம்சாரத்தை வெட்டுவதுன்னு அர்த்தம். இது ஒன்னும் கிளியரா இருக்குல்ல? நான் அதை திருப்பி திருப்பி சொல்றேன் அதை, ஏன்னா தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த சம்சாரத்தை வெட்டுவதுன்னா என்னன்னா, இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய பற்ற விடுவது, பற்று இல்லாம இருப்பது. பற்று இல்லாம இருப்பதுன்னா என்ன நம்ம பார்த்துட்டோம். இது அனித்தியம்ன்றதுனால அதை சார்ந்து இல்லாமல் இருப்பது. எது நித்தியமோ அதை நோக்கி பயணப்படுவது. இப்போ அந்த அதை அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாங்க, நம்ம படிக்கலாம். அது அடுத்த ஸ்லோகம், 4வது ஸ்லோகத்துல. ததः பதம் தத் பரிமார்கிதவ்யம், ततः पदं तत्परिमार्गितव्यम्, ततः पदं तत् परिमार्गितव्यम्, ततः पदं तत्परिमार्गितव्यम्, यस्मिन् गता न निवर्तन्ति भूयः, 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 तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये, तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये, तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये, तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये, यतः प्रवृत्तिः प्रसृता पुराणी, यतः प्रवृत्तिः प्रसृता पुराणे, यतः प्रवृत्तिः प्रसृता पुराणी. यतः प्रवृत्तिः प्रसृता पुराणे. சேர்ந்து படிப்போம். ततः पदं तत्परिमार्गितव्यं, यस्मिन् गता न निवर्तन्ति भूयः, तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये, यतः प्रवृत्तिः प्रसृता पुराणी. சரி, இப்போ இந்த 3வது ஸ்லோகம் அந்த முடியல, 4வது ஸ்லோகத்தோட தான் கண்டினியூ ஆகுது. அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா, அசங்கமாகிய பற்றற்ற தன்மையினால் இந்த சம்சாரத்தை வெட்டிவிட்டு, இந்த சம்சார விருட்சத்தை வெட்டிவிட்டு, ததக பிறகு, பிறகுனா வெட்டி விட்ட பிறகு, பிறகுன்னு அர்த்தம் வைராகியத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, வைராகியத்தை வளர்த்து கொண்ட பிறகு. அப்படின்னா அர்த்தம் சாதன சதுஷ்டயத்தை வளர்த்து கொண்ட பிறகு, விவேக, வைராகியம், சமம் முதலிய 6 செல்வங்கள், முமுட்சுத்துவம், இத்தனையும் பெற்ற பிறகு, இது அத்தனை குவாலிபிகேஷனையும் நாம வளர்த்து கொண்ட பிறகு, தத்தக, தத்தகனா தேர் ஆஃப்டர், ஆஃப்டர்வர்ட்ஸ், தத்தக என்ன பண்ணும் அதுக்கப்புறம்? தத் பதம் பரிமார்கி தவ்யம், தத் பதத்தை, தத் பதம் இது பிரம்மபதம், அந்த பிரம்ம பதத்தை அடைவதற்கு நாம் அந்த திசையில் நடை போட வேண்டும், செல்ல வேண்டும்.
இங்க பிரம்ம பதத்தை அடைவதற்கு செல்ல வேண்டும்னா ரூட்டு, பஸ், ஏரோப்ளேன் இதெல்லாம் இருக்கா? என்னது அதுக்கு? பரிமார்கி தவ்யம். அதை அடைவதற்கான வழி என்னது? என்கொயரி, விசாரம். விசாரம் செய்வதுதான். அதை அதனுடைய இயல்பை விசாரம் செய்கின்ற மார்க்கத்தில் போவது. ததக, ததகன பிறகு. எதன் பிறகு? அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. இந்த சம்சாரத்திலேயே இருந்து கொண்டு இதுக்கேதான் வாழ்க்கை, இதேதான் லாபம், நஷ்டம், சுக, துக்கம், இதே தானே மாறி மாறி. இதுதானே இவங்களோட கொஞ்ச நாள் ஃப்ரெண்டு, அவங்க எனக்கு எனிமி, அவன் எனிமி எனக்கு ஃப்ரெண்டு, இப்ப ஃப்ரெண்டு எனக்கு எனிமி, இப்படியே மாறி 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 இருக்கும்ல மொத்தமா. லைஃப் ஃபுல்லா இதேதான். என்ன சாப்பிடணும், என்ன தூங்கணும், எங்க போகணும், எங்க சுத்தணும், இப்படியே தான் இருக்கும் பாருங்க. டோட்டலா சாலிடா இந்த கோலை நான் அடையணும் அப்படி ஒண்ணுமே இல்லை, எல்லாமே மாறிடும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? இந்த மொத்த சம்சாரமுமே இப்படி அனித்தியமானது. இது தெரிந்து கொண்டு நித்தியமான எது? தத்பதம், அந்த ஈஸ்வர பதம், பிரம்ம பதம், அதுதான் எனக்கு வேண்டியதுன்னு அதை அறிவதற்கான வழியில் செல்வது. அது அறிவதற்கான வழியில் செல்வதுன்னா அதை விசார மார்க்கம், அந்த விசாரத்தை மேற்கொள்வது. இப்போ இதையே குறிக்கோளாக மேற்கொள்வது. இப்போ நான் அடைய வேண்டியது தத்பதம், அந்த பிரம்ம பதம். அதற்காக நான் என்ன செய்யணும்? பரிமார்கி தவ்யம். அந்த அடைவதற்கான அந்த மீன்ஸ், வழி எதுவோ அதையே என்னுடைய வாழ்க்கையாக வாழ்க்கையில் நான் அதை தேர்ந்தெடுத்துட்டேன். அதனால என்ன ஆச்சு? தத் பரிமார்கி தவ்யம், நன்றாக ஆழ்ந்த விசாரம் செய்ய வேண்டும். இப்ப விசாரம் செய்வேன்னா எப்படி? திடீர்னு ஒண்ணு தோணுச்சு, நானே விசாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், அப்படி இல்லை. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒண்ணு இருக்கு, சாதன சதுஷ்டயம். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க? விசாரம் செய்ய வேண்டும், பிரம்ம பதத்தை குறித்து, அதை குறித்து செல்ல வேண்டும். அப்படின்னா நடுவுல யார் வேணும்? குரு. குரு மூலமாக குருவை சென்று அடைந்துன்னு அர்த்தம். சரிங்களா? குருவை சென்று, அதன் பிறகு ததக, ததக தத்பதம், அந்த பதத்தை அடைவதற்கு என்ன செய்யணும்? குருவை சென்று அடைந்து குருவினுடைய உபதேசத்தின் மூலமாக ஆழ்ந்த விசாரம் மேற்கொள்ள வேண்டும். எதன் பிறகு? அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. இந்த சம்சார விருட்சத்தை வெட்டி விட்டு, வெட்டுறதுனானது பற்றற்ற தன்மையோட இருந்து கொண்டு. அந்த சம்சாரம் என்ன? புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா, ஏஷனாத்ரயம்னு சொல்லுவாங்க. அதுல பற்றற்ற தன்மையுடன் அப்படின்னா இதை சார்ந்து இனி என்னுடைய வாழ்க்கை இருக்காது. இது டிபெண்ட் இல்லை. இதுல எனக்கு ரோல் இருக்கு, ஆனா அதுல நான் டிபெண்ட் இல்லை. ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இதுல எனக்கு என்ன ரோலோ, என்ன என்னுடைய பங்கோ, என்னுடைய கடமையோ அது இருக்கு. ஆனா அது சார்ந்து அதுல பந்தப்படல நான் இனிமே. அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. இது பற்றற்ற தன்மையை வளர்த்து கொண்டு, சாதன சதுஷ்டை வளர்த்து கொண்ட பிறகு குருவை சென்று அடைந்து, ததக பிறகு தத்பதம், தத் பரிமாறி தவ்யம், ஆழ்ந்த விசாரத்தை குருவினுடைய உபதேசத்தின் மூலமாக ஆழ்ந்த விசாரத்தை மேற்கொண்டு நம்ம அடுத்த வகுப்புல கண்டினியூ பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் வாங்க. கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.